அம்மா அப்ப சரி நீங்க கிளம்புங்க, நான் சாருக்கு தனியா வீட்லயே இருக்கேன். பரவாயில்ல, நான் தனியா இருந்துப்பேன், ஒன்னும் பயம் இல்ல. நீங்க போங்க. அதெல்லாம் முடியாது. நீ எப்படி வீட்ல தனியா இருப்ப? உங்க வீட்டுக்காரரும் உங்க அத்தையும் ஒத்துக்கிட்டாலும் நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். இப்ப நீ எதுக்கு ரொம்ப ஓவரா கவலைப்படுற? நான் கவலைப்படாம நீங்களா கவலைப்படுவீங்க அத்தை? நான் முதல்ல இந்த வீட்டு வாரிசா கோயில்ல விளக்கேத்த போறேன். அத கூட இருந்து பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணாம வீட்லயே இருக்குன்னு சொன்னா நான் ஒத்துப்பேனா? அதெல்லாம் ஆதிரா, நீ எந்த காரணமும் சொல்லக்கூடாது. நான் விஜய் அண்ணா மாதிரி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஆமா சார், வா நீ கூட வா. உன்னால முடியலன்னா திரும்பி வீட்டுக்கு வந்துடலாம். அப்புறம் என்ன, உங்க வீட்டுக்காரரே சொல்லிட்டாருல, கிளம்பு போலாம். நான் பூச்சட்டியோட கோயில்ல சுத்தி வந்து விளக்கேத்துறத நீ பாக்கணும்ல. ஆமாமா, பூச்சட்டி ஏந்தி கோயில சுத்தி வர்றது என்னமோ கொலை கொலையா முந்திரிக்கான்னு கூட்டத்துல சுத்தி ஓடி விளையாடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் அம்மா உனக்கு சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தா தானே தெரிஞ்சிருக்கும். ஏன் அம்மா சொல்லி கொடுக்காட்டி என்ன? நீங்க என் அத்தை தானே, நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க அத்தை, நான் கத்துக்கிறேன். வர வர உனக்கு ரொம்ப வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ என்ன உங்க அத்தைக்கு எப்படி பயப்படுற? வா போலாம். ஏய் விடு. அம்மா வாங்க போலாம். அகல்யா, சரண்யா, அத்தை சீக்கிரம் வாங்க. சரிங்க அத்தை. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நேரமாவுதுல, சீக்கிரம் வாங்க. சரண்யா வா. சுபத்ராவை எங்க காணோம்? அதோ சுபத்ராவை இப்படி பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஆமாமா சாரதா, பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா. சுபத்ரா கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் இந்த மாதிரி தன்னை அலங்கரிச்சுக்கிட்டதே கிடையாது. இன்னைக்கு இப்படி பார்க்க புதுசா இருக்குங்க. உங்க பேச்சுக்கு மரியாதை இருந்தா தானேமா? இப்ப பாருங்க, ஆதிரா சொன்ன உடனே மேக்கப் போட்டுக்கிட்டா. அவங்கெல்லாம் ஒண்ணு மேக்கப் எல்லாம் போடல, அவங்க அதெல்லாம் வேண்டாம் தான் சொன்னாங்க. நான் தான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போய் இந்த நகையெல்லாம் போட்டு விட்டேன். நல்ல காரியம் பண்ணம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா, எழுந்துரு. பேசு சாருமதி. இல்லங்க, விளம்பர கால் தான். இங்க பாரு சாருமதி, பிரெக்னண்டா இருக்கிறவங்க செல்போனை யூஸ் பண்றது குழந்தைய பாதிக்கும்னு டாக்டர் சொல்றாங்க. இருந்தாலும் நீ கொஞ்சம் போனை கம்மியாவே யூஸ் பண்ண. நாம கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் உன் போன் வேணா என்கிட்டயே இருக்கட்டும். உன் போனை என்கிட்ட கொடு. இவ ஒரு அதிக பிரசங்கி, கொஞ்சம் கூட டீசன்சியே கிடையாது. நான் என்ன குழந்தையா? அவ தான் சொல்றால, குடிச்சாருமதி. இல்லங்க,
போனை கூட சாருமதி கொடு. சின்ன பொண்ணா இருந்தாலும் அவகிட்ட எவ்வளவு பொறுமையா எடுத்து சொல்றேன். மருமக கிட்ட நல்லது கெட்டது பொறுமையா எடுத்து சொல்லாம இந்த அகல்யா கத்திக்கிட்டே கிடப்பா. மாசமா இருக்கிற பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு தெரியறதே இல்ல. எப்ப பாரு என்னையே ஏமா குறை சொல்லிட்டே இருக்க? நான் செஞ்சாலும் தப்பு, செய்யலனாலும் தப்பு. சரி சரி விடுங்க, டைம் ஆயிடுச்சு, கோவில் கிளம்பலாம். வாங்க. சரி போங்கம்மா. வாங்க வாங்க சரி போங்க. 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 வாங்கம்மா. அகிலா, இப்ப நீ கால் பண்ணிராத. ஃபோன் பண்ணா உடனே கட் பண்ணிட்டா. பக்கத்துல யாராவது இருந்திருப்பாங்களா? எப்படி இப்ப பேசுறது? இவங்க கோயிலுக்கு கிளம்புனாங்களா இல்லையான்னு தெரியலையே. திருமாரா, பாட்டி, ஏன் காரை இந்த ரோட்ல திருப்புற? நாம நேரா தானே போகணும். மெயின் ரோட்ல வேலை நடக்குது பாட்டி, அதான் நம்ம இந்த ரோட்ல போறோம். ஓஹோ, சரி. அகிலா இந்த ரோட்ல தான் வெயிட் பண்ண சொன்னோம். இப்ப என்ன செய்யறது? ஐயோ, எதுக்கு வண்டி நிறுத்திருக்க? அகிலன் பாட்டி. அகிலனா? அவன் சென்னைக்கு போயிருக்கிறதா தானே சொன்னாங்க. அவன் வண்டி இங்கதான் நிக்குது பாட்டி, நான் போய் பார்த்துட்டு வரேன். சருமதி, நீங்க உட்காந்துரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அகிலனோட பைக் இங்கே இருக்கு. ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனா. ஏன் சரண்யா, யாருக்கோ கதை சொல்றேன் தானே கிளம்புனா? ஊருக்கு போலன்னா வீட்டுக்கு வரணும்ல. இவன் பைக் எங்கேயோ நிக்குது. உன் தம்பிக்கு போன் பண்ணு. எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமா இருக்கு. நாம வரத பாத்துட்டு தான் இவன் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். ஏன் தம்பி எதுக்கு நம்மள பார்த்து ஒளிஞ்சிருக்கணும்? நீ அவ என்ன திருடனா? பாருங்கம்மா அண்ணி எப்படி பேசுறாங்கன்னு. மாமா, இது அகிலன் மாமாவோட பைக் நம்பர் இல்ல. மாமாவோட பைக் நம்பர் 9578. இந்த நம்பர் 6472. ஆமால, நம்ம பைக் நம்பர் தான் மாத்திட்டோம்ல. ஆமாம்மா, கரெக்டு தான் பரணி. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நான் தான் அவசரத்துல கவனிக்கல. இப்ப என்ன சொல்றீங்க அண்ணி? எப்ப பார்த்தாலும் என் தம்பியை குத்தம் கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. இப்ப மூஞ்ச எங்க வச்சுப்பீங்க? சரி சரி, நானும் திருமாற மாதிரி கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன், அவ்வளவுதானே. அவசரப்பட வேண்டியது வேணும்னே வார்த்தையால காயப்படுத்துறது வேற. சரி சரி, கிளம்புங்க.
என்னாச்சுங்க? அகிலனோட பைக்குன்னு சொன்னீங்க. ஆ, அது அகிலனோட பைக் கலரில் இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அது வேற யார் பைக்கா போல. ஆனாலும் அது அவன் பைக் மாதிரி தான் இருந்துச்சு. அதான் அகிலன் ஊருக்கு போனதா சரண்யா சித்தி சொன்னாங்கல்ல. ம், அதுவும் சரிதான். சரி பாட்டி, போலாம் பாட்டி. இதோ சாரதாம்மா வந்துட்டாங்க. ஆமா வந்துட்டாங்க. வாங்கம்மா. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். மன்னிச்சிருங்க ஐயா, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, பூஜைக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குமா. சரிங்க ஐயா. வாங்க 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 வாமா. எல்லாம் கரெக்டா இருக்கு. கரெக்டா தான் இருக்கு. வணக்கம் வணக்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். தீப்பழம்புல பிறந்த உன்னை பால் கூட எடுத்து சாந்தப்படுத்தாம பூச்சட்டி எடுக்கிற என் பேத்தி கையால. சாரி சாருமதி. எதுக்கு? உனக்கு கோயிலுக்கு வர இஷ்டம் இல்லைனாலும் நான் கம்பல் பண்ணதால தான் வந்தேன். அதான் இப்ப மூட் ஆஃபா இருக்கியா? ஒவ்வொரு தடவையும் எங்க பிளான கரெக்டா கெடுத்து விடுறியேன்னு கடுப்புல இருக்க. உண்மையை சொல்லணும்னா திருவிழாக்கு வந்து எல்லாரையும் பார்த்தா சந்தோஷமாவும் பாசிட்டிவ் எனர்ஜியாவும் இருக்கும் தான் கூட்டிட்டு வந்தேன். பட் சாரி, ஓகேயா? பரவாயில்ல. வீட்டில் எல்லாரும் தான் கோயிலுக்கு போயிட்டாங்களே. சாருமதி தனியாக தான் இருப்பா. வீட்டுக்கு போய் பார்க்கலாம். கேட்டு பூட்டி இருக்கு. அப்ப சாரு கோயிலுக்கு போயிட்டாளா? வீட்டுல இருக்குன்னு சொன்னாலே. ஐயோ, நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டியா சாரு.
சாருமதி இந்தா உனக்கு தான் ஏதோ ஃபோன் வருது. போன்ல யாரு? அது ஏதோ புது நம்பர் அத்தை. குடு, நான் பேசுறேன். ஹலோ, யாரு? என்ன சாருமதி, யாருன்னு கேட்ட உடனே காலை கட் பண்றாங்க? யார் நம்பரு? அம்மா, ஏதாவது விளம்பர காலா இருக்குமா? நம்ம எல்லாரும் இங்கே தானே இருக்கோம். புது நம்பர்ல இருந்து அவளுக்கு யார் கால் பண்ண போறா? அகல்யா, எதுக்கு எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? சாமி கும்பிடும்போது அமைதியா இருக்க மாட்டீங்களா? இப்ப நான் என்ன சொல்லி போனை வாங்கி அகிலனுக்கு கால் பண்றது? நல்ல வேலை சிம்ம மாத்தி கால் பண்ண. அகல்யா நீ போன் எடுக்கிறாங்கன்னா அப்ப எல்லாரும் கோயில்ல தான் இருக்காங்க. ஓ சுத்தம். அம்மா, இன்னைக்கு உங்க வீட்ல இருந்து பட்டும் தங்கமும் யார் கையால சாமிக்கு படைக்க போறீங்க? என் மூத்த பேத்தி ஆதிரா. அவ கையால தான் சாமிக்கு பட்டும் தங்கமும் கொடுக்க போற. ரொம்ப நல்லதுமா. உங்க பேத்தி சாமிக்கு படைக்க வேண்டிய பொருட்களோட 5 முறை இந்த கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வர சொல்லுங்கம்மா. சரி சுபத்ரா, ஆதிராவை கூட்டிட்டு போய் கோயிலை சுத்திட்டு வாங்க. சரிங்கம்மா. பாட்டி, எனக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் எதுவும் தெரியாது. எனக்கு பதிலா வேணும்னா உங்கள யாரையாவது. ஆதிரா, நீ 18 வருஷமா எதுவுமே தெரியாம வளர்ந்திருக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இன்னையில இருந்து நம்ம வீடு, இந்த ஊரு, கோயில் பழக்க வழக்கம் எல்லாமே கத்துக்கணும்னு முடிவு பண்ணு. உன் கூட இருந்து சுபத்ராவும் நானும் எல்லாம் சொல்லித்தரோம். சரியா? சரி பாட்டி. நான் ஏதாவது சொன்னா ஏன் சொன்னேன்னு மட்டும் கோவப்படுவீங்க. இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்காது. ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டு முறைப்படி செய்ய வேண்டிய பழக்கத்தை எல்லாம் செய்ய சொல்றீங்க. நாளைக்கு ஏதாவது தெரியாம ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நஷ்டம் யாருக்கு? அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது அகல்யா. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஆமாமா, ஆதிரா பண்ற தப்புக்கெல்லாம் நீ தான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு சப்போர்ட்டுக்கு வந்து நிப்பியே. ஆதிரா, எங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சதுதானே, நீ கண்டுக்காத. வா. சரி வா ஆதிரா, போலாம். வாமா. கொடு. போயிட்டு வாங்க. இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க போல. இப்ப போய் அவங்கள உசுப்பேத்துனா இன்னைக்கு ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும். இதோ வரேன்.
அண்ணி சாரதா இல்லத்தோட வாரிசா, ஊர் பெரிய மனுஷியா, மக்களுக்கு வாரி வழங்க வேண்டிய உங்க கையால கோவத்துல இந்த பூவை பிச்சு போடுறத பாக்கும்போது எனக்கு அழுகையா வருதா அண்ணி. உங்க எதிரிக்கு கூட உங்களோட இந்த நிலைமைய பாக்கும்போது வரிதாவும் வந்துரும். எனக்கு நெஞ்சே வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னால இந்த தோல்வியை தாங்கிக்கவே முடியல. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. எரிச்சல் வர மாதிரி பேசாத, அமைதியா இரு. இல்ல அண்ணி, நான் உண்மையாதான் சொல்றேன். சாரதா அத்தைக்கு அப்புறம் இந்த வீட்டோட பீரோ சாவி உங்க கைக்கு வரும்னு நினைச்சீங்க. இந்த வீட்டு வாரிசா கோவில்லையும் இந்த ஊர்லயும் நீங்க தான் இருப்பீங்கன்னு நினைச்சீங்க. எவ்வளவு கனவு கண்டிருப்பீங்க. இப்போ என்னடானா திடீர்னு எங்க இருந்தோ பறந்து வந்த அந்த ஆதிரா சட்டுன்னு எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டா. இப்போ சாமிக்கு பட்டு குடுக்கறத கூட அத்தை உங்க கையால குடுக்க விட மாட்டேங்கிறாங்க. இவ்ளோ நாளா சுபத்ராமா, இப்போ அந்த ஆதிரா. இந்த பிறவில உங்களை ராணிய பாப்பங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு அண்ணி.